பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படும்படியாய் ஒரு வார்த்தை உங்களோட பேசுறாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 பேருக்கு போஷிச்சார். அப்போ அந்த இடத்துல ஒரு காரியம் என்ன நடக்குன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் அப்பங்களை வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ போங்க. அப்போ சீஷர்கள் சொல்றாங்க, 200 பணத்துக்கு வாங்கினாலும் இது காணாதே அப்படின்னு. உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்க போய் 5 அப்பம் 2 மீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவரை பந்தி பரிமாற வைக்கிறார். பந்தியா உட்கார வைக்கிறார். பந்தியா உட்கார வச்சு அப்புறமா அதை பிளஸ் பண்ணி பரிமாற சொல்றாரு. அதில் சாப்பிட்டவங்க ஏகப்பட்டவே. அதில் பார்த்தீங்கன்னா மீதியா 12 கூட எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 12 கூட மீதியா எடுத்தாங்களாம். அவ்வளவு திருப்தியா இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலப்பட முடியாத ஒரு காரியத்தை பேசுறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு வெகு நேரமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை சந்திக்கப்படும், உன் பிரச்சனைகள் சந்திக்கப்படும், உன் தேவைகள் சந்திக்கப்படும். மீதம் எடுப்பீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ஜனமே, தேவனுடைய மகனே, அருமையான தாயாரே, தகப்பனாரே, தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரியே, தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கும் போது உன் வாழ்க்கையில மீதி எடுக்கிற அனுபவம். நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்தா போதும், அவர் சொல்ற மாதிரி கேட்டா போதும், மீதி எடுக்கிற அனுபவம். ஒண்ணுமே இல்லாத உன் கையில இருக்கிற 2 மீன் 5 அப்பம் 5000 பேருக்கு போஷிக்கும்படியாய் உன் கையில் இருக்கிற கொஞ்சோண்டு வேலை, உன் கையில் இருக்கிற கொஞ்சோண்டு பணம், உன் கையில் இருக்கிற கொஞ்சோண்டு பிஸ்னஸ் சோர்ஸ், உன் கையில் இருக்கிற கொஞ்சோண்டு குவாலிஃபிகேஷன், உன் கையில் இருக்கிற ஒரே ஒரு சர்டிஃபிகேட், உன் கையில் இருக்கிற கொஞ்சோண்டு பணம் ஒரு வீட்டை கட்டி கொடுக்கும். உன் கையில் இருக்கிற கொஞ்சம் சின்ன சின்ன காரியம் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் வைக்கும். ஒரே ஒரு காரியம் தான், தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து பலனடையும் சொல்றார். தேவ சமூகத்தில் காத்திருந்தா எப்படி 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிச்ச என்னால உன் வாழ்க்கையை மாற்ற முடியாதா? உன் வாழ்க்கையை சரி பண்ண முடியாதா? உன் வாழ்க்கையை நிறைவாய் மாற்ற முடியாதா? குறையோடு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, காலையில் எழும்பின உடனேயே ஐயோ வெறுமை ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்ல, உன் கையில் என்ன இருக்கு? என் சமூகத்தில் அதை எடுத்துட்டு வந்து உட்காரு. உன் கைகளில் என்ன இருக்கு? என் சமூகத்தில் அதை எடுத்துட்டு வந்து உட்காரு. நான் பல மடங்கு கோடிகளாக மாற்றி கொடுப்பேன், லட்சங்களாக மாற்றி கொடுப்பேன், மற்ற பேர் ஆச்சரியப்படும்படியா மாற்றி கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனால் உங்களுடைய இருதயம் சொல்லும், அது எப்படி மாறும்? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க. உங்கள் கைகளில் வச்சிருக்கிற கொஞ்சோண்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து உட்கார்ந்து பாருங்க. உங்களுடைய சிந்தனையில் இருக்கிற கொஞ்சோண்டு தாட்டை எடுத்துகிட்டு வந்து தேவ சமூகத்தில் சொல்லி பாருங்க. ஆண்டவரே, இவ்வளோதான் என்கிட்ட இருக்கு, இதுக்கு மேலே ஒன்றும் என்கிட்ட கிடையாது, கொஞ்சம் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் தான் பார்த்துக்கிடணும், நான் ஒன்றும் கிடையாது, என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். சரண்டர் ஆகி பாருங்க.
பெரிய மாற்றங்க, நீங்கள் யோசித்து பார்க்காத, நினச்சி பார்க்காத அதிசயமான பெருக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன்னு சொல்கிறார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள்கிட்ட இருக்கிற சிங்கிள் டிஜிட்டை 4 டிஜிட்டாக 5 டிஜிட்டாக மாற்றுறதுக்கு அவரால் முடியும். தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.